இவ்வளோ கிறிஸ்பியான ஸ்நாக் வந்துட்டு கோதுமை மாவும் பீட்ரூட் வச்சு செஞ்சது. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிட்டு கருஞ்சீரகம், ஓமம், உப்பு, பெருங்காயம், கீ, அரைச்சி வச்ச பீட்ரூட் பேரவும் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணியே சேர்க்கல, இது கரெக்டாக இருந்தது மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இதை கட் பண்ணிவிடுங்க. சப்பாத்தி கல்ல எண்ணெய் தடவிட்டு இதை சப்பாத்தி மாதிரி நம்ம ரவுண்டாக தேய்க்க போகிறோம். ரொம்ப திக்காகவும் தேய்க்காதீங்க, ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க. ரொம்ப தின்னாக தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். ரொம்ப திக்காக தேய்ச்சிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. மேலே கார்னிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் கேஷ்யூ கொஞ்சம் பொடிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ரோல் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் வச்சு ப்ரிக் பண்ணுங்க, அப்போ தான் உப்பாமல் இருக்கும். நீங்கள் கிட்ஸ் 1.5 வயசு குழந்தைலேருந்து இதை கொடுக்கலாம். ஸோ குக்கி கட்டரில் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட்டட் அவனில் 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான பீட்ரூட் கிராக்கர்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி 15 டேஸ் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், பிளஸிங்ஸ் டு யூ ஆல்.